ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இன்றைய கிளாஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு பென்சில் எடுத்து நான் ஒரு 2 லைனுக்கு கோடு போட்டுக்கிறேன். அழுத்தி போடாதீங்க, லைட்டாக மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டால் மட்டும் போதும், ஓகேங்களா? இதில் நம்ம 2 விதமாக வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு 2 நேம் உண்டு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சு நம்ம அதிகமாக ப்ளவுஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச்சை குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணும் போது நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் எப்படி அந்த லைனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது எந்த மாதிரிங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு, ஆனால் அடுத்து போடுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நம்ம 2மே போட்டு பழகிட்டோம்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 2 விதமாக எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் எப்படி போட்டோங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஒரு வே ஷேப்பில் அப்படியே வளைஞ்சி போகிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதாக நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு மாதிரி, சரிங்களா? அதுக்காக ஹார்ட்டாக போடக்கூடாது, ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு லைனுக்கு மட்டும் கொண்டு வரணும். இப்போ நம்ம ரா போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ நான் போட்டு காட்டுறேன், அது எப்படிங்கிறத பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழ் கோட்டில் இருந்து மேல் கோட்டுக்கு ரா மாதிரி கொண்டுகிட்டு வரேன், ஓகேங்களா? அடுத்தது நம்ம டபிள்யூ மாதிரியும் போகும், சரிங்களா? ஸோ கீழேயும் மேலேயும் நமக்கு இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வளைவாக போட்டோம், ரெண்டாவதாக போட்டது டபிள்யூ ஷேப்பில் அல்லது ரா ஷேப்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறோம், ஓகேவா? இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். ஸோ இது இந்த ஸ்டிச்சு ரொம்பவே ஈஸி தான், ஒன்றுமே இல்லைங்க, வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா? அதவே நம்ம போட்டுட்டோம், இதுவும் நம்ம சூப்பராக போட்டுடலாம், ஓகேவா? ஸோ சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸாகவே எடுத்துக்கோங்க, சரிங்களா? 2 சில்க் த்ரெட்டாக ஒரே கலரில் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே இருந்து சில்க் த்ரெட்டை நீடில் எடுத்துட்டேன். நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அது நீங்கள் பிகினராக இருக்கும்போது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நான் கிளாஸில் 2 விதமாகவே நீடில் காமிச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். உங்களுக்கு எது உங்கள் ஹேண்டுக்கு ப்ராக்டிஸாக இருக்கோ அதை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதை சுற்றி வெறும் செயின் ஸ்டிச்சு தான் நம்ம போடுறோம். நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். குட்டி குட்டியாக தான் செயின் ஸ்டிச் போடுறோம், இதை ரொம்ப லாங்காக போடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நான் எந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக நம்ம வெறும் செயின் ஸ்டிச்சு தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போடுறோம், சரிங்களா? நான் எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கனோ அந்த ஷேப்பில் அப்படியே கொண்டு நம்ம ஒர்க்கு பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ 2வது லைன் முடித்து 3வது லைனுக்கும் போகிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டோம், ஓகேவா? போட்டு அப்படியே விடக்கூடாது, சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் போடணும். எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்ம லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டே ஆகணும், சரிங்களா? அப்போ தான் த்ரெட்டு நமக்கு கட் ஆகாமல் இருக்கும்.
அதனால தான் எண்டு நாட் போடுறது. ஸோ நம்ம இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டோம். அடுத்தது வந்து அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லைனில் எப்படி இந்த ஸ்டிச்சை போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் ட்ரான்ஸாகவே சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுறோம். சரிங்களா? ஸோ வாட்டர் ஃபில்லிங்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னுட்டுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தாங்க. என்னென்னா அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் ஈஸியாகவே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தில் எடுத்ததுமே போட வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சிட்டு அது மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தப்பே இல்லைங்க. நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அதை வச்சு கூட ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டிச் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். ஏன்னா பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும் இல்லையா? ஸோ நம்ம பொறுமையாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது வீடியோவை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தா தான் நம்மளாலையும் இந்த ஒர்க்கை பண்ண முடியும். என்னங்க வெறும் செயின் ஸ்டிச்சு தானே, ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க்கை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லைனும் போட்டுட்டோம். ஓகேவா? நான் வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே ஸ்டிச்சஸை முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? 2 விதமான ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கேன். அதாவது நான் 2வது டைமாக போட்டேன் இல்லையா? அதை தான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜிலேருந்து ஆரம்பித்து வளைவாக கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் போய் நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக உள்ள எட்ஜில் போய் நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான். இதையே வந்து நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? எப்பயும் போலவே தான் செயின் ஸ்டிச் தான். இந்த ஷேப்பை சுற்றி வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிளாத்து வந்து தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து அந்த அளவுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெருக்கமாக போடும்போது தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? நான் வந்து சும்மா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எப்படி போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்பயும் போலவே ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு
மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் ஆர் கால் கூட பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் போட்டு இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பீட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். ஓகேவா? சுகர் பீடு கூட கொடுக்கலாம், இல்லை 4mm பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைனுக்காக மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிசைனையும் பண்ணிவிட்டு, இந்த பாக்ஸோடைய டிசைனையும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் டிசைன் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வாட்டர் ஃபில்லிங் உள்ள டிசைனில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதை வந்து வேறு எந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூ ஷேப் மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேக் நெக் வரைவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேக் நெக் டிசைனில் வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஒரு யூ ஷேப்பில் போட்டு அதையே வந்து 2வது லைனாக, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டோம். அதுக்கப்புறம் 2வதா கொஞ்சம் லென்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் லென்த்து வச்சு அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இந்த யூ ஷேப்பில் உள்ள எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பாக்ஸ் போடுவோம், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று போடுவோம், அடுத்தது வந்து ஒரு திலகம் ஷேப்பில் போடுவோம். சரிங்களா? நான் அந்த இமேஜில் வந்து எப்படி வரைஞ்சி காட்டுறேன்னு பாருங்கள். அது மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டோம். அடுத்தது அங்கே வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி, ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து ஒர்க் பண்ணுறோம். அடுத்தது வந்து திலகம் ஷேப் மாதிரி. ஸோ இந்த 3 இதுலேயும் நீங்கள் வந்து வேறு வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேறு கலர் கொடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள கேப்பில் வேறு கலர் கொடுத்து 2 கலராக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.